குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். மேம், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. நான் வந்து எம்சிஏ பிஎட் முடிச்சிருக்கேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். நான் திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். மேம், இப்போ நம்ம அரசாங்கம் வந்து நல்ல பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி கல்வி சம்பந்தமான என்னென்ன மாதிரி உங்களுக்கு திட்டங்கள் வேணும், அதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். அரசாங்கம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல அரசாங்கம் வந்து மக்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு சிஎம் சாருக்கு நன்றி. அதே போல் அந்த தலைவர்களும் வந்து அனைத்து துறைகளிலுமே இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய ஒர்க்கை வந்து நீதியோடும் நேர்மையோடும் செய்கிறாங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் பள்ளி கல்வித்துறை அப்படின்னு எடுக்கும்போது இன்னமுமே வந்து சில பிரச்சனைகள் வந்து சில தேவைகள் வந்து கல்வித்துறையில் இருக்குது. அதை வந்து சார் வந்து கவனிக்கணும். நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த டீச்சர்ஸ் வேர்ல்டு கிளாஸ் தரத்தில் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் 6th to 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் இல்லை அப்படிங்கிறத இன்னும் கண்டுக்காமல் இருக்காங்கிறது தான் என்னோட கருத்து சார். கண்டிப்பாக மேடம். மேடம், இப்போ அடுத்த ஒரு கேள்வி ஆரம்பிக்கிற கேள்வியில் நீங்கள் அது கரெக்டாக பதில் சொல்லுங்கள். அந்த பேட்டி நினைவுடையட்டும் நல்லபடியாக. மேடம், இப்போ வந்துட்டுன்னா பல ஆண்டுகளாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பணியிடங்கள் வந்து நிறுவப்படலை. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம்? சார், இது வந்து எங்களுடைய கோரிக்கையும் இதுதான். என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் இல்லாததுனால நிரப்பப்படலையா இல்லை இன்னும் ஒரு கண் துடைப்பாகவே வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து பள்ளி கல்வித்துறை தான் எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா 2 தடவை டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் எமிஸும் யுடிஸும் பதியக்கூடிய அதாவது ஏஐ அப்படிங்கிறவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களோ இல்லை பிஎட் முடித்த ஆசிரியர்களோ கிடையாது. இதை வந்து பள்ளி கல்வித்துறை கவனிக்கணும் சார். கண்டிப்பாக மேடம். மேடம், இப்போ தமிழக அரசிட்ட முக்கியமான என்ன கோரிக்கைகள் நீங்கள் வைப்பீங்க? 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை டெக்ஸ்ட் புக்காக வெளியிடணும். அதற்கான தகுதியுள்ள, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் படித்த தகுதியுள்ள ஆசிரியர்களை வந்து கவர்மெண்ட் வந்து நியமிக்கணும் சார். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைக்கும் பணி இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதை வந்து பள்ளி கல்வித்துறையும் கவனிக்கணும், அரசும் கவனிக்கணும். ஆமாம், நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். இப்போ எங்கள் பிள்ளைகளை கூட நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸ்கூலில். அந்த பிள்ளைகிட்ட கவர்மெண்ட் தான் படிக்கிறாங்க பிள்ளைகள் நான் ரெண்டுமே. ஆனால் அந்த ஸ்கூலில் போய் நம்ம கேட்டோம்னா அந்த லேப் இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஒரு பதவி கூட இல்லை. அதுமாதிரி கணினி சம்மந்தமான பாடம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது மனசு எங்களுக்கே வேதனையாக தான் நடந்தது. பெட்ரோல் ஆகி எங்களுக்கே வேதனையாக தான் நடந்தது. கண்டிப்பாக மேடம் இதை வந்து மாற்றி அமைக்கணும். இன்னொரு கேள்வி கேட்குறேன் மேடம். பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு கிடைக்காம அதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க மேடம்? இன்னமுமே வந்து பள்ளி கல்வித்துறையிலையும் ஊழல் நடந்திருக்கு. அதாவது எங்களுடைய சார்பாக தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்பாக டீச்சர்ஸ் பணி நியமனம் பண்ணலை. ஆனால் கெலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டெண்டர் மூலமாக இன்றைக்கும் வந்து அந்த எமிஸ் உடிஸ் பதியக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து அரசாங்கம் எடுக்காமல் ஏன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ இத்தனை பேர் நாங்கள் 20,000க்கும் மேற்பட்டவங்க பணி நியமனம் பண்ணாமல் இருக்கும்போது, டீச்சர்ஸாக இருக்கும்போது, டீச்சர்ஸே இல்லாமல் இன்ஸ்ட்ரக்டராக வந்து போட்டு அவங்கக்கிட்ட வந்து அதாவது குழந்தைங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்குமான இடத்த வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இன்னும் பணி நியமனம் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக மேடம். மேடம், இப்போ அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு வலுப்படுத்துறதுக்கு தமிழக அரசு எந்த மாதிரி கோரிக்கைகளை வைப்பீங்க? லேப்லாம் இது, அதாவது லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, லேபும் உருவாக்கிட்டாங்க. லேப்டாப் வந்துருச்சு. 11th 12th முடித்த மாணவர்களுக்கும் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லேபையும் உருவாக்கிட்டாங்க. முக்கியமான 2 விஷயம் இல்லை, அதாவது பாடத்திட்டம் இல்லை, பாட புத்தகம் இல்லை, அதை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை சார். ஆமாம் மேடம், நாங்களும் நிறைய வந்து ஸ்கூலில் கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்குது.
அப்புறம் மேடம் சிஎம் மற்றும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன மேடம்? சார் இந்த நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்ல வரப்போகிறது என்னன்னா, டெண்டர், அதாவது கெலக்ட்ரான் கம்பெனிக்கு கொடுத்த டெண்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த தகுதியற்ற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க இருக்கக்கூடாது, அவங்களோட பணி அது கிடையாது. அவங்கள வந்து வெளியேற்றிட்டு தகுதி உடைய டீச்சர்ஸை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த டீச்சர்ஸை பணி நியமனம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. 2 மீடியம்லையும் நம்ம வந்து படிக்கலாம். நாங்கள் 2 மீடியம்லையுமே நாங்கள் வந்து படித்தவங்க இருக்கிறோம். தமிழ் மீடியம் படித்தவங்களும் இருக்கிறோம், இங்கிலீஷ் மீடியத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தயக்கம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் டெக்ஸ்ட் புக்கை வெளியிடுங்க. டெக்ஸ்ட் புக்கை வெளியிட்ட பிறகு டீச்சர்ஸை வந்து பணி நியமனம் பண்ணுங்க. கண்டிப்பாக மேடம், உங்களுடைய கோரிக்கை சார்பாக நானும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். கண்டிப்பாக கன்னி ஆசிரியரோட கண்ணீரை துடைக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். மேடம், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமானது, இப்போ இது வரைக்கும் கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? கொண்டு போயிருக்கோம் சார், நாங்களும் கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி கட்சி தலைவர்களுமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தினமலர், டிடி நெக்ஸ்ட்டு, மாலை முரசு, இந்த பத்திரிகைகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸை பற்றி பல கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. தொலைநோக்கு பார்வையோட, அதாவது வேர்ல்டு கிளாஸ் தரம் வாய்ந்த, உலக தரம் வாய்ந்த எஜுகேஷனை கொடுக்கறதுக்காக கட்சி தலைவர்களே வந்து போராட்டங்களை நடத்தி அரசுகிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அரசு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். சரி மேடம், இப்போ இந்த கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் வச்சதுக்கு அப்புறம் அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் பதில் கிடச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ புது அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் வந்து மெயில் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி காணொலி மூலமாக சொல்லியிருக்கோம், குறும்படம் மூலமாக சொல்லியிருக்கோம். ஆனால் எந்தவித பதிலும் வந்து வரல சார். அதாவது நாங்கள் அரசுக்கிட்ட போய் சேரலைன்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக மேடம், போயிருக்காது. அதுக்குள்ள மக்கள் வந்து இதை அதிகமாக வீடியோ ஷேர் பண்ணணும், அது மாதிரி அரசுக்கு போய் சேர்ற மாதிரி பல முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சார்பாக எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், இந்த பேட்டியின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்தெல்லாம் என்ன மேடம்? வணக்கம் சிஎம் சார். நாங்கள் கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பணிக்காக காத்திருக்கிறோம். எங்களை போன்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நீங்கள் பணி நியமனம் பண்ணணும். கெலக்ட்ரான் கம்பெனியுடைய டெண்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கை பப்ளிஷ் பண்ணி டீச்சர்ஸை வந்து நியமனம் பண்ணணும் சார். இதுதான் சார் எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக மேடம், பேட்டி நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் அழகாக வந்து ஒவ்வொருத்துமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியான அழகாக தெளிவான விளக்கங்களையும் எப்படி நம்ம கோரிக்கை முன்னாடி கொடுத்துருங்கிறதையும் அவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லிடுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சதுலேயும் நான் வாழ்த்துக்கிறேன் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.